எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிக்கி தமிழா. இன்னைக்கு வந்து நம்ம ரியல்மி 4K ஸ்மார்ட் கூகுள் டிவி ஸ்டிக்கோட அன்பாக்சிங் ஓவர்வியூ அண்ட் செட்டப் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதான் நமக்கு வந்து பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியல்மி பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ரியல்மி 4K ஸ்மார்ட் கூகுள் டிவி ஸ்டிக் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இது வந்து நமக்கு 4K 60 FPS வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியல்மி அப்படின்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், பிரைம் வீடியோ, அப்புறம் யூடியூப் மியூசிக் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் டிவி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு லேட்டஸ்டான Android 11 கூகுள் டிவி இன்டர்ஃபேஸ் தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேக் சைடு வந்து நம்மளுக்கு பிரைசிங் வந்து 4700 rupees வந்து போட்டிருக்காங்க. ஆனால் ஒரிஜினலான பிரைசிங் பார்த்தீங்கன்னா 4000 rupees வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து சேலில் வந்து 3000 rupeesலேயே நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து நம்மளுக்கு இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 ரிமோட் பேட்டரி வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிமோட் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ளூடூத் ஒரு IR ரிமோட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதை பக்கத்தில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ராவல் அடாப்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ட்ராவல் அடாப்டர் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ரியல்மி டிவி ஸ்டிக்கை பவர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மைக்ரோ USB கேபிள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த பவர் கேபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு HDMI எக்ஸ்டெண்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து ரியல்மி 4K டிவி ஸ்டிக். உண்மையிலே சொல்லணும்னா டிவி ஸ்டிக் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. சுத்தமாக பிடிச்சா வெயிட்டே வந்து இல்லை. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 கிராம் தான். ஸோ சுத்தமாக வெயிட்டாக இல்லை, ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ரியல்மி பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு LED நோட்டிஃபிகேஷன் லைட் வந்து இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து நீங்கள் அந்த பவர் கேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் பவர் ஆன் வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு HDMI 2.1 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாகவும் நீங்கள் வந்து டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த HDMI எக்ஸ்டெண்டர் வச்சு கூட நீங்கள் வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த டிவி ஸ்டிக்கை வந்து நீங்கள் வந்து பவர் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிமோட்டோட ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிமோட்குள்ளே நம்ம வந்து பேட்டரிஸ் வந்து போட்டுடலாம். ஸோ நார்மலான ரிமோட் பேட்டரிஸ் தான். நல்ல விஷயம் வந்து பேட்டரிஸ் வந்து அவங்களே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து ரிமோட்டை பார்த்தீங்கன்னா ரிமோட் குவாலிட்டி வந்து ஒரு சாதாரண பிளாஸ்டிக் ரிமோட் மாதிரி தான் இருக்குது. பட்டன்ஸ் வந்து நமக்கு டாக்டைலாக தான் இருக்குது. ஸோ பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த சைலண்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக அந்த ரவுண்ட் பட்டன்ஸ் இருக்குது, பேக் இருக்குது, ஹோம் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், பிரைம் வீடியோ, யூடியூப் மியூசிக் பட்டன்ஸ் இருக்குது, கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் இருக்குது, வால்யூம் அப் அப்புறம் வால்யூம் டவுன் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிமோட்டில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டிவியோட செட்டப் வந்து பார்க்கலாம். ஸோ டிவியோட செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து ரியல்மி டிவி அப்படின்னு வந்து வருது. ஸோ ரியல்மி டிவி அப்படின்னு வந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பூட் அனிமேஷன் வந்து இருக்குது. ஸோ பூட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் டிவி அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ ஆண்ட்ராய்ட் டிவி இல்லைங்க, கூகுள் டிவி அப்படின்னு சொல்லுது. ஸோ ரிமோட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பேர் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ப்ளூடூத் ரிமோட் தான். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து IR இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ளூடூத் ரிமோட் வந்து இந்த மாதிரி வந்து பேர் பண்ண சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் பேர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் நமக்கு வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் உங்கள் ரீஜன் ஆர் கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ண வந்து சொல்லுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு வந்து கொடுக்குது. ஸோ உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து செட் பண்ணிடலாம். உங்கள் ஃபோனில் வந்து ஜஸ்ட் வந்து கூகுள் ஹோம் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த செட்டப் பண்ணி டிவைஸ் கொடுத்தீங்கன்னா அந்த லுக்கிங் ஃபார் டிவைஸ் அப்படின்னு வந்து வருது. ஸோ கூகுள் டிவி டிவைஸ் ஃபவுண்டன் வந்து வருது. ஸோ அந்த ஸ்கேன் கோடு வந்து நீங்கள் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து அந்த கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணியே டிவியை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செட்டப் வந்து பண்ணிடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கனெக்ட் வந்து ஆகுது. இப்போ வந்து நம்மளுக்கு கனெக்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து அக்செப்ட் வந்து கொடுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு எந்த ரூமில் இருக்கோ அந்த ரூமை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வைஃபை பாஸ்வேர்டு வந்து அடிங்க. ஸோ வைஃபை பாஸ்வேர்டு அடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் டிவியை வந்து வைஃபை கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபோனில் என்ன அக்கௌண்ட் இருக்கோ அதே அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் அப்படியே வந்து ஃபோன்லேருந்தே வந்து சைன் இன் வந்து பண்ணிக்கலாம். சைன் இன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நார்மலாக வந்து எப்படி நம்ம வந்து ஃபோனை செட் பண்ணுறோமோ அதே மாதிரி கூகுள் அசிஸ்டண்ட்டை எல்லாமே வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். அது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபோன்லேருந்தே வந்து செட் பண்ணிடலாம். டிவி ரிமோட் வச்சு நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையே வந்து இல்லை. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து அக்ரி எல்லாமே அப்படியே வந்து கொடுக்கலாம். ஸோ வாய்ஸ் மேட்ச் வச்சே நமக்கு வந்து அசிஸ்டன்ட் வந்து ரெடி வந்து பண்ணிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட என்னெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்கள் குரோம் காஸ்ட் டிவைஸும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutesல வந்து நம்ம ஃபோனை யூஸ் பண்ணியே ஃபுல்லாக வந்து இந்த டிவைஸ் வந்து செட்டப் வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபோன் வந்து தேவைப்படாது. நம்ம டிவியை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து செட்டப் வந்து பண்ணிட்டோம். ஸோ டிவியில் வந்து நம்மளுக்கு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ கொஞ்சம் ஒரு 5 minutes வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம்.
அதுக்கப்புறம் ஆடிங் ஃபினிஷிங் டச்சஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு மெனு ஸ்க்ரீன் வந்து லோடு வந்து ஆகுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம டிவியை வந்து செட் வந்து பண்ணியாச்சு. ஸோ யுவர் கூகுள் டிவி இஸ் ரெடி அப்படின்னு வந்து நமக்கு காட்டுது. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதுதாங்க ஆண்ட்ராய்டு 11, அதாவது கூகுள் டிவியோட ஒரு ஃபுல்லாக ரீவேம்ப் பண்ண ஒரு யூஐ அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் கூகுளோட ஸ்டாக் டிவி ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு போயாச்சு. செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம சிஸ்டம்க்கு வந்து போகலாம். சிஸ்டமில் போயிட்டு என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டுறேன். லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு 11 தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து எந்த விதமான ட்வீக்கிங்கும் பரல. கூகுள் டிவியை வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் கூகுள் டிவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு டிவி ஓஎஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு டிவி வெர்ஷன். இதுக்கு வந்து கண்டிப்பாக ரியல்மிக்கு வந்து பாராட்டணும். லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு 11 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆகஸ்டோட செக்யூரிட்டி பேட்ச் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அபவுட்ல வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டோரேஜ் வந்து பார்க்கலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 8GB கொடுத்திருந்தாலும் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4.7 GB இருக்குது. அதுவும் நமக்கு வந்து ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால டோட்டலாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்க போகிறது 3.7 GB மட்டும்தான் வந்து கிடைக்க போகுது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ட்ராபேக்காக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து உங்களால் வந்து ஒரு இதுவும் கனெக்ட் வந்து பண்ண முடியாது. அதாவது ஒரு பென்ட்ரைவும் உங்களால் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் ஆப்வியஸ்லி நமக்கு வந்து கூகுளோட குரோம் கேஸ்ட் இருக்குது. ஸோ உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் எல்லாமே வந்து கேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். கீபோர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜிபோர்டு தான் வந்து டிஃபால்ட்டான கீபோர்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சிஸ்டம் அப்டேட் வந்து ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிஸ்டம் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஸ்டம் வந்து அப்டேட்டடாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் மெனுலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. டிப்பிக்கலாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபுல்லாக வந்து நமக்கு செட்டிங்ஸ் மெனு வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த புது யூஐ வந்து பார்க்கலாம். நான் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். புது யூஐயை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது, ஹாட்ஸ்டார் இருக்குது, பிரைம் வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க, ஜி5 வந்து கொடுத்துருக்காங்க, ஊட் இருக்குது, எம்எக்ஸ் பிளேயர் இருக்குது, சன் நெக்ஸ்ட் இருக்குது, சோனி லைவ் இருக்குது, ஆப்பிள் டிவி இருக்குது, ஆல்ட் பாலாஜி இருக்குது, யூடியூப் மியூசிக் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாமே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் நம்மளுக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கூட நம்மளுக்கு வந்து மிஸ் பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்ம சும்மா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்னாப்பியாக தான் இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்னாப்பியாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற டிவி நார்மலான ஒரு ஹெச்டி டிவி தான். ஸோ அதில் வந்து நமக்கு ஹெச்டியில் தான் ப்ளே ஆகும். ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட 4K டிவி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 4K டிவியில் நமக்கு வந்து 4K 60 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் HDR10+ நமக்கு வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பக்கா வந்து வேலை செய்யுது. எந்த விதமான ஒரு கிளிச்சும் நம்மளுக்கு வந்து பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நான் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். டிவியோட இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ளூயிடாகவே இருக்குது. ஸோ சும்மா வந்து நம்ம ஏதாச்சும் வந்து ஒரு கண்டென்ட் வந்து அது இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எந்த விதமான கிளிச் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ளே ஆகுது. ஸோ இங்கே நான் பார்க்கும்போது எனக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி அதுக்கப்புறம் வந்து பிக்சர் குவாலிட்டியும் நமக்கு வந்து நல்லா தான் இருக்குது. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம வந்து குவிட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக காப்பிரைட் இஷ்யூ வந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது இன்டர்ஃபேஸே வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ சொன்னபடி நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அப்ளிகேஷன்ஸும் நம்மளுக்கு வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கீழே வந்து நமக்கு அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து வேணும்னா, ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ஆண்ட்ராய்டுனால உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரை யூஸ் பண்ணி எல்லா ஆப்ஸும் உங்களால் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் வந்து பண்ணிக்க முடியும். இங்கேயே வந்து நீங்கள் சர்ச் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேயே நம்மளுக்கு வந்து சர்ச் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா ஆப்ஸ்க்கும் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து காட்டும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சன் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டார் அப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லாம் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் பண்ண இங்கேயே வந்து நம்மளுக்கு புது புது படங்கள் அதுக்கப்புறம் வந்து வீடியோ ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ இதுக்கப்புறம் புதுசாக ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போய் ஆப்பை ஓப்பன் கூட பண்ண தேவையில்ல. ஆப்பை ஓப்பன் பண்ணாமலே இங்கே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக வந்து கூகுள் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த படமும்
படமும் புது படம் நம்மளுக்கு பிடிச்ச படம் வந்து வந்துருச்சுன்னா டேரெக்டாக நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை நீங்கள் வந்து ட்வீட் கூட பண்ணிக்கலாம். மேனேஜ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த மேனேஜ் சர்வீசஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்னெல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து காட்டணும், எதுலாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பிரைம் வீடியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், ஹாட்ஸ்டார் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வேறு என்ன சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாமல் யூடியூப் வீடியோஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் கூட நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ மொத்தத்தில் கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆண்ட்ராய்ட் 11 ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ப்ரீவியஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸோட வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட். ஆமாங்க, நம்மளுக்கு வந்து ரிமோட்டில் வந்து மைக் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி என்ன சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு சிஸ்டம் வந்து சூப்பராக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ ஓப்பன் யூடியூப் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு வந்து யூடியூப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஓப்பன் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸும் வந்து பக்காவாக வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஓவராலாக என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கண்டிப்பாக இந்த ரியல்மி டிவி ஸ்டிக் வந்து இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயத்தில் நான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனல் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரியல்மி டிவி ஸ்டிக் வெர்சஸ் எம்ஐ பாக்ஸ் வெர்சஸ் அமேசான் ஃபயர் ஸ்டிக்கோட கம்பேரிசன் வந்து கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம நம்ம கீதானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.